ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுறணும். நீங்கள் 2 பக்கமுமே போட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒரே சைடு மட்டும் சரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் 2 பக்கமுமே மாற்றி மாற்றி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு எல்லோ கலர், இந்த பக்கம் ஒரு எல்லோ கலர், 2 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரிமைனிங் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து கிராஸாக தான் இருக்கும். அந்த கிராஸாக இருக்கிற எல்லா நாட்டையும் போட்டுகிட்டே வர வேண்டியதான். இந்த கிராஸாக இருக்கிற வரைக்கும் போட்டுகிட்டே வர வேண்டியதான். இதை வந்து நீங்கள் எந்த டிசைன் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். சிவன்கன் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல்லாகவே பிஸ்கட் நாட் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் கிராஸ்கட்டாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். இப்போ நான் வந்து சிவன்கன்னும் பிஸ்கட் நாட்டும் சேர்ந்து கம்பைன் பண்ண மாதிரி போட போகிறேன். பாருங்கள், எல்லாமே கிராஸாக தான் இருக்கும். ஒரு டைமண்ட் டிசைன் வந்து ஒரு க்ரீன் கலரும், ஒரு டைமண்ட் டிசைன் வந்து எல்லோ கலரும் மாறி மாறி இருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாகவே டபுள் கலரில் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூஸாக எல்லாமே போட வேண்டியது இருக்கும். நம்ம வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பாருங்கள், இருக்கிற எல்லா கிராஸையும் இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். இந்த இருக்கிறது எல்லாமே போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி மேலே வந்து ஹைட் வரைக்கும் கொண்டு வரணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடுமே நம்ம என்ன பண்ணால் கொண்டு வரணும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பேஸ்க்கு ஹைட்டு தேவைப்படுதோ அந்தளவுக்கு கொண்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற எல்லா கிராஸையும் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஸாக தான் இருக்கும். இதை ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். ஒரு சைடு ஃபுல் இருக்கிற கிராஸ் எல்லாமே போட்டு பேஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பேஸ் தேவைப்படுதோ அந்தளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்கிறேன்றதை காட்டுறேன். பாருங்கள், இதுதான் நம்ம பேஸ் போட்டிருக்கிறது. இதை நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் பேக் சைடு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே போட்டுக்கிட்டே வரணும். முன்பக்கம் பின்பக்கம் போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், வி ஷேப்க்கு நமக்கு கிடைக்கும். இதே இது மற்ற நார்மல் கூடனா ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் எல்லோ கலர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 1 பாருங்கள், இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு தான் நமக்கு வந்து நோட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 போட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 9 நாட் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் பாருங்கள், 1 1 2 3 எல்லோ கலர்லேருந்து 3 4 5 6 7 8 9 இது போட்டிருக்கிறேன். இதோட 9 போட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேலே 9 கீழே 9 போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டிருக்கிறேன். 1 2 3 4 5 6 8 9 எல்லோ கலர்லேயே ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 இந்த மாதிரி 9 இது போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். வி ஷேப்க்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கும். இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது பெரிய பேஸாக தான் இருக்குது. இது 2 ரோல்ன்றது கரெக்டாக தான் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. இந்த பேஸ் அளவுக்கு நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. இதே மாதிரி போட்டுக்கோங்க. மேலேயும் கீழேயும் இருக்கிற கிராஸ் எல்லாத்தையும் போட்டுக்கணும். இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது பாருங்கள், நம்ம கார்னர் திருப்பணும். கார்னர் திருப்பதுக்கு இந்த எல்லோ கலர்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 8ஐயும் 9ஐயும் சேர்த்து நாட் போடணும். இந்த 2 எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது 2ஐயும் சேர்த்து நாட் போடணும். 8ஐயும் 9ஐயும் சேர்த்து 8வது நாட்டையும் 9வது நாட்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. 8ஐயும் 9ஐயும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் நாட்டவே யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை சிவன்கன் யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா 8ஐயும் 9ஐயும் சேர்த்து நாட் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கோங்க. அனதர் சைடு 1 1 2 3 4 5 6 7 8 9 8ஐயும் 9ஐயும் அதே மாதிரி 8 and 9 ஜாயின் பண்ணி ஒரு கார்னர் டர்ன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்போ 2 தடவை திருப்பியிருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி 4 தடவையும் திருப்பி முடிச்சுருங்க. டோட்டலாக 4 தடவையும் திருப்பிடணும். 4 சைடும் திருப்பிடணும். இந்த பக்கமும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 8ஐயும் 9ஐயும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டிங்கன்னா கார்னர் டர்ன் ஆகிரும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்ணியாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கமுமே கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். இந்த பக்கம் நான் ஏற்கனவே திருப்பிட்டேன். 4 பக்கமும் கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறதுன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இதே இது நீங்கள் கிராஸ் கட்டாக ஃபுல்லாகவே எனக்கு இதே மாதிரி டிசைன்லேயே வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே என்ன பண்ணுன்னா கிராஸாக போட்டுகிட்டே வந்துடலாம். நான் போட்டுட்டு வர்றேன் பார்த்தீங்களா, இதே மாதிரியே போட்டுகிட்டே வந்துடலாம். இல்லை உங்களுக்கு பிஸ்கட் நாட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் கொண்டு வர்ற ஸ்டெப்புக்கு அடுத்து நீங்கள் பிஸ்கட் நாட் போடணும். இப்போ பாருங்கள், கிராஸ் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயரை எடுத்துகிட்டு வந்து நாட்க்கு கொண்டு வர்றேன். இந்த அளவுக்கு நீங்கள் சுற்றி வர கொண்டு வரணும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வரணும். கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக இந்த இடத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. நீங்கள் கிராஸ் கட்டாக இதே நார்மல் நாட்டை வச்சு போடுறதா இருந்தால் மேலே வரைக்கும் இப்படியே கொண்டு வந்துடலாம். பாருங்கள், நாட்டை போட்டே வந்தாச்சு. இப்போ இது வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. இதோட ஸ்டாப் பண்ணிடணும். அந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் கொண்டு வரணும். இதே மாதிரி சுற்றி வர கொண்டு வரணும். இதே மாதிரி அந்த சைடும் போட்டுருங்க. சுற்றி வர எல்லா இடத்துலையுமே இந்த எல்லோ கலர் வருது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே உள்ள நாட் வரைக்கும் கொண்டு வரணும். பாருங்கள், இதை ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. இந்த க்ரீன் கலர் வர்ற வரைக்கும் போட்டுகிட்டே வரணும். டபுள் கலர் வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் கொண்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வர்ற வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இந்த கிராஸில் கொண்டு வந்து டபுள் கலர் வர்ற வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இப்போ கொண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த எல்லோ கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கழட்டி விட்டுருங்க. இப்போது இந்த எல்லோ கலர் வயரை கழட்டி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கொண்டு வர நாட் எல்லாமே இந்த டபுள் கலர் அளவுக்கு தான் நீங்கள் கொண்டு வரணும். பாருங்கள், இந்த டபுள் கலர் அளவுக்கு தான் கொண்டு வரணும். இந்த எல்லோ